வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கப் போகும் கொடுமை, உங்களை மட்டும் காப்பாற்றப் போகும் அந்த கொடுமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு தெய்வம். அஷ்டமஸ்தானாதிபதி உச்சமடைவதால் வாழ்க்கையில் கண்ணும் கருத்தும் கவனமும் மிக வேகமும் விவேகமும் உங்களுக்கு தேவை. சில காரியங்கள் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது. உங்களை காப்பாற்றப் போகும் ஒரு தெய்வம், அதற்குண்டான வழிபாடு என அனைத்தையுமே இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, என்னடா எடுத்த உடனே பயன்படுத்துகிற மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எப்படி ஒரு யோகம் ஒரு நல்லது நடக்குமோ அப்படித்தான் கெட்டது நடக்கும். ஸோ கெட்டதை முன்னக்கூட்டியே நடக்க போகிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியும், தற்காத்து கொள்ள முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ இதை ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட சொல்லலாம். மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு 7 கேது. இது திருமண வாழ்க்கை, திருமண பந்தத்தில் சில விரிசல்கள், பிரிவுகள், பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் தற்காலிகமாக. இந்த ஒரு நேரத்தில் 7ஆம் இடன சிம்மத்தில் அமர்ந்தக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் மாதம் பயிற்சி அடைஞ்சு 11ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் போய் உச்சமடைய போகிறார். புதன் யார் அப்படின்னா, உங்களுடைய கும்பத்திற்கு 8க்குரியவர் மற்றும் 5ஆம் இடம் மிதுனத்துக்குரியவர். 5க்குரியவன் 8ல் போய் உச்சமடைகிறார். அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகளால் பொருள் இழப்பு, பண இழப்பு அல்லது பிள்ளைகளாலேயே ஒரு பிரச்சனை, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மேலும் தேவையில்லாத காதல் சம்பந்தமான விவகாரத்தால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. மேலும் இதுவரை மறைத்து வைத்திருந்த தவறான பழக்க வழக்கங்கள் இப்போ வெளியில் தெரிய வந்து அதனால் ஒரு அவமானத்தை சந்திக்க நேரிடும். முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு கணவருடைய ஆயுள் தீர்க்கமடையும். கணவருக்கு ஆயுள் நல்லாயிருக்கும், ஆனால் கணவர் மூலமாகவே மன அழுத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பிட்ட வார்த்தை விஷயங்கள் சங்கடங்கள் உங்களை ஏற்படுத்தும். இந்த கெட்டது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்லைங்க, நல்லதும் நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் ராகு 8ல் புதன் உச்சமடையும் போது குறுக்கு வழியில் பணவரவு, லாட்ரி டிக்கெட் கிடைக்கிறது, வாழ்க்கை துணையிடமிருந்து சில வருமானம் பணவரவு கிடைப்பது, மறைமுகமான நண்பர்களால் பண ஆதாயங்கள் பெறுவது, மறைமுகமாக ஏதோ ஒரு இல்லீகல் வேலை பார்க்குறீங்க, அதன் மூலம் ஒரு பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளி மாநில தொடர்பு நண்பர்கள் மூலமாக பணவராதங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குறிப்பிட்டு வணங்க வேண்டிய தெய்வம்னா உங்களுடைய ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகுக்கு உரிய அதிதேவ தெய்வம் துர்க்கை அம்பாளுடைய வழிபாடு, வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணணும். அது ராகுகால பூஜையை அட்டன் பண்ணணும். வெள்ளிக்கிழமை காலை 10 to 12 ராகுகால நேரம், ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் 4 to 6. இந்த ஒரு நேர காலத்தில் எலும்பிச்ச பழத்தால் தீபமேற்றி துர்க்கை அல்லது காளிகாம்பாளை வணங்குகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். சரிங்களா? தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.